அரியணை ஏற வேண்டும். அதற்கு அச்சாரமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்றம் வெற்றி பெறுவதற்கு நாம் அனைவரும் சூளுரைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து முன்னாள் அமைச்சரும் கழக கொள்கை பரப்பு செயலாளருமான ராஜா அவர்கள் திறந்தவெளி மாநாடு போல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் கூட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், அன்பிற்குரிய சகோதரர் வழக்கறிஞர் துரைசாமி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கின்ற நகர கழகத்தினுடைய செயலாளர், அன்பிற்குரிய சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தை வழிநடத்த இருக்கின்ற நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், பெரும் மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய அண்ணன் நேரு அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் செல்வராஜ் அவர்களே, அண்ணன் சின்னசாமி அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, ஒன்றிய பேரூர் நகர கழகத்தினுடைய நிர்வாகிகளே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற என்னுடைய அருமைக்குரிய நண்பர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுகவனம் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற கரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நன்னியூர் ராஜேந்திரன் அவர்களே, சேலம் ராஜேந்திரன் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்முடைய அன்பு தளபதி அவர்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு இங்கே உரையாற்ற இருக்கின்றார்கள். வருகிற வழியில் சரியாக 8 மணிக்கு அவருக்கு ஒளிவாங்கியை தந்துவிடுவோம் என்று மாவட்ட கழகத்தின் சார்பில் அளித்த உறுதிமொழி ஒரு அரை மணி நேரம் காலதாமதாக ஆகிறது என்கிற காரணத்தினால் உங்களிடத்திலே நான் அதிகம் பேசப் போவதில்லை, தேவையும் இல்லை. உங்களை நான் அடிக்கடி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒன்றை நான் பதிவு செய்ய வேண்டும், நான் பிறந்த இந்த மண்ணில் தலைவர் கலைஞர் அவர்களால், அண்ணன் தளபதி அவர்களால் மத்தியிலே அமைச்சராக பொறுப்பேற்க ஒரு வாய்ப்பினை அவர்கள் வழங்கிய நேரத்தில், அந்த வாய்ப்பினை 3 முறை இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் வழங்கிய நேரத்தில் நான் செய்த தவறுகள் 3 தவறுகள் என்று சொன்னேன். ஒன்று, நான் இந்த துறையினுடைய அமைச்சராக, தொலைத்தொடர்பு துறையினுடைய அமைச்சராக கலைஞர் அவர்கள் என்னை பொறுப்பேற்க செய்த போது இந்தியாவில் தொலைபேசி வைத்தவருடைய எண்ணிக்கை வெறும் 30 கோடி, அதை 100 கோடியாக மாற்றினேன். அது நான் செய்த தவறு என்று சொன்னேன். 2வது தவறு, நான் பொறுப்பேற்கிற போது ஒரு அழைப்பிற்கு 1 ரூபாய், அதை 30 காசாக குறைத்தேன். அது 2வது தவறு என்று சொன்னேன். 3வது ஒரு தவறு, இந்தியாவில் சராசரி தொலைபேசி கட்டணம் ஒரு 80 கோடி பேர் 90 கோடி பேர் தொலைபேசி வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு மாதத்திற்கு செலுத்துகின்ற மாத கட்டணத்தை எல்லாம் கூட்டி 80 கோடி பேரால் வகுத்தால் சராசரி கட்டணம் வரும். அந்த சராசரி கட்டணம் நான் இந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்ற போது 360 ரூபாய், அதை வெறும் 100 ரூபாயாக குறைத்தேன். இந்த 3 குற்றங்களை தவிர நான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என்று நான் எல்லா இடத்திலும் சொல்லி வருகிறேன். இதை மீண்டும் சொல்வதற்கு காரணம், இந்த குற்றத்தை நான் செய்ததற்காக சிறையில் இருந்தேன் என்று சொன்னார்களே, இந்த பயங்கரமான நான் பிறந்த மண்ணில் நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன். எனக்கு ஏற்பட்ட அந்த நிலையை, எனக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சலை காப்பாற்றியவர்கள் 3 பேர். 1 தலைவர் கலைஞர் அவர்கள், 2 அண்ணன் தளபதி அவர்கள், 3 முறை 2 முறை சிறைக்கு வந்து என்னை பார்த்தார்கள். இதையெல்லாம் விட டெல்லியில என்னுடைய இல்லத்திற்கு அந்நியார் அவர்களோடு வந்து என்னுடைய வீட்டிலே அமர்ந்து எனக்கு ஆறுதல் சொன்னார்கள். அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கே வர முடியாத சூழ்நிலை. நீங்கள் இருக்கிற ஆரவாரத்தில் காரிலே உட்கார்ந்து கொண்டு கேட்கிறார்கள் 2 பேர். 3வது யார் என்று சொன்னேனே, அது ஒருவர் அல்ல. என்னை அரசியலுக்கு அறிமுகப்படுத்தினீர்களே, உங்களின் காலடிகளை எல்லாம் தொட்டு வணங்குகிறேன். இந்த 3 விசைகள் இல்லை என்றால், தலைவர் கலைஞர் இல்லை என்றால்
நீங்கள் இல்லை என்றால் உங்களோடு சேர்ந்து நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய அந்த மக்கள் இல்லை என்றால் நான் தற்கொலை செய்திருப்பேனோ என்கின்ற அந்த எண்ணத்துக்கு கூட போயிருக்கேன். இதை நான் சொல்லுவதற்கு காரணம், என்னை தாங்கி நிற்கிறீர்கள். என்னை தாங்கி நிற்கிற தளபதி இங்கே வந்திருக்கிறார். நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. இன்றைக்கு காலையிலே முசிறியிலே ஒரு கூட்டம். இந்த கூட்டம் இந்த இரண்டையும் பார்த்ததற்கு பிறகு ஒன்று ஞாபகம் வந்தது. திப்பு சுல்தான் என்ற ஒரு மிகப்பெரிய மன்னன் இருந்தான், போராட்டக்கால வீரன். அவனுடைய கல்லறையை பார்த்துவிட்டு ராஜாஜி சொன்னாராம், ஐயோ இவ்வளவு அழகான கல்லறையை பார்ப்பதற்கு திப்பு சுல்தான் உயிரோடு இல்லையே என்று சொன்னாராம். அதை போல இன்றைக்கு நான் முசிறியை பார்த்துவிட்டு திருச்சியை பார்த்துவிட்டு ஐயோ இந்த தொகுதியிலேயே போட்டிருக்கலாமே போட்டிருக்கலாமே என்று எண்ணுகின்ற வாய்ப்பினை காலையிலும் இன்றைக்கு பார்க்கிறேன். ஆனால் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நேற்றைய தினம் சென்னையில இருந்து காரிலே வந்தேன். வருகிற வழியில் எஸ்சி ஆபீஸ் என்று சொல்லுகின்ற சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர் மின்சாரத்துறைக்கு ஒரு கோட்ட பொறியாளர் அலுவலகத்தை திறப்பதாக சொல்லி ஒரு 30-40 கார் இருந்தது. ஆளுங்கட்சி சார்பில் அதை திறந்தார்கள். ஒரு காலத்தில் திருச்சி மாவட்டத்தில் இருந்த எஸ்சி ஆபீஸ் அண்ணன் நேரு இருக்கிற லால்குடி தொகுதியும் சேர்த்து பெரம்பலூருக்கு கொண்டு வந்து இங்கே ஒரு புதிய கோட்ட பொறியாளர் அலுவலகத்தை உருவாக்கினோம். அதை நேற்றைக்கு அதிமுக நண்பர்கள் அமைச்சர் வழியாகவோ அல்லது எம்எல்ஏ வழியாகவோ திறந்து வைத்திருக்கிறார்கள். இதை சொல்லுவதற்கு காரணம், அந்த வழியாக காரிலே வந்து நான் ஏதோ நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்து தோழர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் போல இருக்கிறது என்று என்னுடைய காரை மெதுவாக செலுத்திய நேரத்தில் அவர்களையும் அறியாமல் அதிமுக நண்பர்கள் வேட்டியெல்லாம் அவிழ்த்து விட்டு எனக்கு வணக்கம் வைத்து தலைவர் கொடுத்த உங்களுடைய காலத்திலே வந்த இந்த அலுவலகத்தை தான் நாங்கள் திறக்கிறோம் என்று மனதார சொன்னார்கள். எனக்கு வணக்கம் வைத்து, அந்த வணக்கம் எனக்கு வைத்த வணக்கம் அல்ல, தளபதி அவர்களே உங்களுக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் வைத்த வணக்கம். சிவனடியார்கள் சொல்லுவார்கள், உண்ணும் நீர், தின்னும் வெற்றிலை, உண்ணும் சோறு, பருகும் நீர், எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்கிறோம் என்று சொல்லுவார்கள். பெரம்பலூரில் எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் தந்த திட்டங்கள் தான் இந்த பெரம்பலூரை உயர்த்தி பிடித்திருக்கிறது. பெரம்பலூர் வரலாறு கலைஞருக்கு முன் வேறு, கலைஞருக்கு பின் வேறு என்கின்ற அந்த அளவிலே தான் இந்த தொகுதி இருக்கிறது. எங்களுடைய நன்றியை நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் காட்டுவோம். அதிலே உங்களுடைய அனுமதியோடு வந்திருக்கிற உங்களின் அனுமதியோடு அண்ணன் நேரு அவர்களிடத்திலே காலையிலே ஒரு போட்டியை நான் வைத்தேன். அவர் பார்த்து அவர் அறிமுகப்படுத்தி அரசியலில் நான் வளர்ந்தவன். அண்ணன் சிவசுப்பிரமணியன் இந்த மேடையில இல்லை. இருவரும் என்னை அறிமுகப்படுத்தினார்கள். அவர்களை வைத்துக் கொண்டு அவர்களோடு சமரசு செய்திருக்கிறேன். நான் அந்த நேரு இடத்திலே சொன்னேன், காலையில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளில் லால்குடியாக இருக்கட்டும் அல்லது முசிறியாக இருக்கட்டும் துறையூராகட்டும் வருகின்ற தேர்தலில் பெரம்பலூர் தொகுதிதான் அதிக வாக்குகளை பெறப்போகிறது. ஒருவேளை பெரம்பலூரையும் விட்டு நீங்கள் திருச்சியில் இருக்கிற ஏதாவது ஒரு தொகுதியிலே வாங்கிவிட்டால் உங்களுக்கு 10 பவுனில் சங்கிலி போடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த சங்கிலியை என்னை போடுவதற்கு நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு தளபதி அவர்களை பேச அழைப்பதற்கு முன்பாக நம்முடைய ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருந்த அண்ணன் நேரு அவர்களை உரையாற்ற உங்களின் சார்பில் அழைக்கின்றேன்.